Hi everyone, welcome to day 16 class. இன்னைய கிளாஸ்ல future continuous tense டாபிக் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல past continuous பார்த்தோம், present continuous பார்த்தோம். ரைட், இன்னைக்கு வந்து future continuous tense தான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆர் யூ ரெடி? ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா ஃபியூச்சர் டென்ஸ் தான் என்ன? நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் விளையாட போறேன், நான் விளையாடுவேன். ஓகே, அந்த மாதிரி நான் சொல்றோம் இல்லையா? ஃபியூச்சர்ல இன்னும் நடக்கல, அந்த விஷயம் நடக்கல, ஃபியூச்சர்ல சொல்ல போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஐ வில் பிளே அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்ன அப்படின்னா, நான் விளையாடி கொண்டிருப்பேன். ஓகேவா? நான் விளையாடி கொண்டிருப்பேன். கொண்டனாலே தெரியும் அது கண்டினியூஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எதிர்காலத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்க மாதிரி சொல்றது தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, எதிர்காலத்துல நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது, செய்வேன் அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் வந்து செஞ்சிட்டே இருக்க மாதிரி சொல்றது, கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்க மாதிரி சொல்றது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் விளையாடி கொண்டிருப்பேன், அப்போனா நான் விளையாடிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்நேரத்தில் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னா சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ ஐ வில் பி ஈட்டிங், அந்த டைமில் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம். நான் இந்த நேரத்தில் நான் இந்நேரம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? நான் வந்து எக்ஸாம் ஹாலில் இருப்பேன், எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? அதாவது எப்போதும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒரு டைம் பீரியடோட தான் வரும். நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம். ஸோ இது மாதிரி ஒரு டைமோட தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்ன? எதிர்காலத்தில் நம்ம நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை வந்து சொல்கிறோம். அது எப்படி சொல்லுவோம்னா, நடந்துக்கிட்டே இருக்கா மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஆக்ஷன் வந்து கண்டினியூயிங். நான் விளையாடி கொண்டிருப்பேன், நான் பேசி கொண்டிருப்பேன், நான் பாடி கொண்டிருப்பேன், நான் தூங்கி கொண்டிருப்பேன், நான் ஓடி கொண்டிருப்பேன். ஸோ நம்ம ஒரு அனுமானத்தில் நம்ம சொல்லி ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கா மாதிரி சொல்கிறது. கிளியரா? ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பாருங்க. ஐனா என்ன வரும்? அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஐனா வில் பி, அது பக்கத்துல ஒரு verb, அது பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி. ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் பாடி கொண்டிருப்பேன். கரெக்ட். இதை எப்படி வந்து நம்ம எழுதுவோம்? ஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்லுங்க. நான்னா என்ன வரும்? ஐ வரும். வில் பி வரும். verb என்ன? பாடி கொண்டிருப்பேன்றது சிங்கிங். ஆமா, ஐஎன்ஜி சேர்க்கிறோம். சிங்கோட ஐஎன்ஜி. ஸோ ஐ வில் பி சிங்கிங். நான் பாடிக்கொண்டிருப்பேன். சொல்லுங்க என் கூட. ஐ வில் பி சிங்கிங். ரைட். அடுத்தது பாருங்க. நான் படித்து கொண்டிருப்பேன். இதை நீங்களே சொல்லலாம், உங்களுக்கு ஈஸி தான். சொல்லுங்க. நான் படித்து கொண்டிருப்பேன். நான்னா என்னது? ஐ வில் பி. படித்து கொண்டிருப்பேன்னா என்ன? ஸ்டடியிங். எஸ், ஐ வில் பி ஸ்டடியிங். புரியுதா? ஸோ நான்ன்றது ஐ, வில் பி, படித்து கொண்டிருப்பேன்றது ஸ்டடியிங். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூக்கு. யூனா என்ன வரும்? யூ வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. சரியா? ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பூங்காவில் அமர்ந்திருப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூங்கால உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க பூங்கால உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அவங்க இன்னும் உட்கார போறாங்க, உட்கார்ந்துட்டே இருக்க போறாங்க. ரைட். நீங்கள் பூங்காவில் அமர்ந்திருப்பீர்கள், அமர்ந்து கொண்டிருப்பீர்கள், உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள், சம்திங் ஏதோ ஒண்ணு அதே அர்த்தத்துல வரக்கூடியது. ஓகேவா? இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? நீங்கள்னா என்ன? யூ. யூ வில் பி. அமர்ந்திருப்பீர்கள்னா என்ன? verb சிட்டிங். ஆமா, யூ வில் பி சிட்டிங். எங்க? இந்த பார்க். யூ வில் பி சிட்டிங். சொல்லுங்க என் கூட. யூ வில் பி சிட்டிங் இந்த பார்க். எங்க? நீங்கள்னா யூ வில் பி. உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்றதுக்கு என்ன? சிட்டிங். எங்க? இந்த பார்க். யூ வில் பி சிட்டிங் இந்த பார்க். புரியுதா? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் காஃபி குடிப்பீர்கள். நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் காஃபி குடிக்கிற நேரமாச்சே, குடிச்சிட்டு இருப்பீங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் காஃபி குடிப்பீர்கள். புரியுதா? ஸோ காஃபி. இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? யூவில் வச்சு எழுதுவோமா? நீங்கள் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் யூ வில் பி. என்னது? குடிப்பீங்க. verb என்ன? ட்ரிங்கிங் இல்லையா? ஸோ யூ வில் பி ட்ரிங்கிங் காஃபி. எப்போ? இந்த நேரத்தில். திஸ் டைம். யூ வில் பி ட்ரிங்கிங். யூ இருக்கு, வில் பி இருக்கு, ட்ரிங்கிங் இருக்கு, காஃபி. திஸ் டைம். இந்த நேரத்தில் நீங்கள் காஃபி குடிப்பீர்கள். எப்படி சொல்லலாம்? யூ வில் பி ட்ரிங்கிங் காஃபி திஸ் டைம். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட்.
அடுத்தது வீக்கு பார்ப்போம். வீனா என்ன வரும்? வி அதுக்கும் வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நாங்கள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள்னா என்ன? வி. ஓகே, அடுத்தது பக்கத்துல என்ன வரும்? வில் பி. வி வில் பி. verb என்ன? வேலை செய்கிறது, ஒர்க்கிங். எஸ், வி வில் பி ஒர்க்கிங். எங்க? இந்த அலுவலகம், ஆஃபீஸ். வி வில் பி ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். வி சொல்லுங்க கூட, வில் பி ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். நாங்கள்னா வி, வில் பி, verb ஒர்க்கிங், எங்க? அலுவலகத்தில், இந்த ஆஃபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த வாரம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்போம். சொன்னேன் இல்லையா? அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த நாள். ஸோ இதை மாதிரி எதிர்காலத்தை ஒரு டைம் பீரியடோட சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த வாரம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்போம். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம்? அவர், ஃபர்ஸ்ட் வீல ஆரம்பிப்போம். வி, அவர். வி அடுத்த வாரம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்போம். ஸோ யாரு? நாங்க இல்லையா? நம்ம தானே அர்த்தம். ஸோ வி வில் பி. ஓகே, வி வில் பி செலிப்ரேட்டிங். என்னது? verb என்ன? கொண்டாடி கொண்டிருப்போம். செலிப்ரேட்டிங் தானே. we will be celebrating யாரோட? அவருடைய. his என்னது? பர்த்டே. எப்போ? அடுத்த வாரம். அடுத்த வாரம், தட் இஸ் நெக்ஸ்ட் வீக். சொல்லுங்க பாப்போம். அடுத்த வாரம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்போம்னா என்ன அர்த்தம்? நாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ we will be celebrating his birthday எப்போ? நெக்ஸ்ட் வீக். புரியுதா? ஸோ என்ன வரும்? அடுத்த வாரம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்போம். நாங்க கொண்டாடிட்டு இருப்போம் அர்த்தம் இல்லையா? நாங்க அப்படின்ற அர்த்தம் இன்டெரக்டா மறைஞ்சிருக்கு. ஸோ வி வில் பி என்னது? கொண்டாடி கொண்டிருப்போம்க்கு செலிப்ரேட்டிங். யாருடைய? அவருடைய. ஹிஸ் என்னது? பிறந்த நாள், பர்த்டே. எப்போ? அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் டே. அது மாதிரி ஃபியூச்சர்ல வரக்கூடியதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஸோ வி பக்கத்தில் வில் பி போட்டு ஒரு verb போட்டுட்டு என்ன ஸ்டேட் பண்ணிட்டோம் அதை ஃபில் பண்ணணும். புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, அடுத்தது தே பார்ப்போம். தே வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. தேக்கு இப்போ பார்ப்போம். கோடையில் அவர்கள் ஊட்டிக்கு வருகை தந்து கொண்டு இருப்பார்கள். ஓகேவா? நம்ம இப்போ நம்ம இந்த மாதிரி சம்மர் சீசன்ல இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வருங்காலத்துல. எப்போ? கோடையில். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ல சொல்றோம். கோடையில் அவர்கள் ஊட்டிக்கு வருகை தந்து கொண்டிருப்பாங்க. யாரு? டூரிஸ்ட்லாம் வருகை தந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவர்கள்னா என்ன? தே. ஓகே, தே வில் பி. வருகை தந்து அப்படின்றது verb. வருகைனா என்ன? தே வில் பி விசிட்டிங். ஓகே, வருகை தந்துன்றது விசிட்டிங். தே வில் பி விசிட்டிங் எங்க? ஊட்டி. எப்போ? சம்மர்ல, இன் சம்மர். சொல்லுங்க பாப்போம். தே வில் பி விசிட்டிங் ஊட்டி இன் சம்மர். கோடையில் அவர்கள் ஊட்டிக்கு வருகை தந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள்னா என்ன? தே வில் பி. ஓகேவா? தேக்கு பக்கத்துல வில் பி வரும். வருகை தந்துன்றது என்னது? விசிட்டிங். இங்க ஊட்டி. எப்போ? இன் சம்மர். தே வில் பி விசிட்டிங் ஊட்டி இன் சம்மர். எதிர்காலத்தில் சொல்லக்கூடியது. ஓகேவா? இப்போ வந்து மழை காலம் நடந்துகிட்டு இருக்கலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அவங்கெல்லாம் ஊட்டிக்கு சம்மர்ல தான் வந்துகிட்டு இருப்பாங்க, வருவாங்க, வந்து கொண்டிருப்பாங்க, வருவாங்க சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது. தே வில் பி விசிட்டிங் ஊட்டி இன் சம்மர். நெக்ஸ்ட் ஹீக்கு பார்ப்போம். ஹீக்கு என்னது? ஹீ பிளஸ் வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஹீக்கு. இந்த நேரத்தில் அவர் நாளை தேர்வு எழுதி கொண்டிருப்பார். ஓகேவா? இந்த நேரத்தில், அட் திஸ் டைம் சொல்லலாமா? அட் திஸ் டைம், இந்த நேரத்தில் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எழுதிடலாம். இந்த நேரத்தில், அட் திஸ் டைம். ஓகே, என்னது? அவர். ஹீ என்ன எழுதுவாரு? வில் பி. ஹீக்கு பக்கத்தில் என்ன வரும்? ஹீ வில் பி என்ன எழுதி கொண்டிருப்பார்ன்றது? ஹீ வில் பி ரைட்டிங்.
எக்ஸாம். ஓகேவா? எப்போ? டுமாரோ, நாளை. அட் திஸ் டைம், டுமாரோ, நாளை, he will be writing exam. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த நேரத்தில் அவர் நாளை தேர்வு எழுதி கொண்டிருப்பார். ஸோ நம்ம எப்படின்னா he will be writing exam this time tomorrow அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாட்டி போனால் எடுத்தவனையுமே இப்படி கூட சொல்லலாம், at this time tomorrow. ஓகேவா? at this time tomorrow. அப்புறம் அவர்னா என்ன வரும்? ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதுங்க. he will be verb ing, he will be verb writing. ஓகேவா? என்னது? ஆப்ஜெக்ட் எக்ஸாம். at this time tomorrow he will be writing exam. புரியுதா? ஸோ இந்த நேரத்தில் அப்படியே எழுதிட்டோம் at this time. ஓகே, எப்போ? நாளை இருக்கு இல்லையா, அது டுமாரோ இங்கே எழுதிட்டோம். at this time tomorrow he will be writing exam. இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி போனால் he will be writing exam this time tomorrow அப்படின்னு எழுதலாம். or by this time tomorrow அப்படின்னு எழுதலாம். ஓகே, ரைட். இப்போ ஷீக்கு பாருங்க. அவள் மாலை 6 மணிக்கு சீரியல் பார்ப்பாள். ஓகேவா? அப்போ இன்னும் மணி 6 மணி ஆகலை. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ 6 மணி ஆனோடனே என்ன பண்ணுவா? அவங்க சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்து கொண்டு இருப்பாள். ஷீனான வரும் வில் பி verb plus ing. இது ஈஸி தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அவள் ஷீ வில் பி. பாப்பா அப்படின்ற verb என்ன? வாட்சிங். ஓகேவா? ஷீ வில் பி வாட்சிங் என்னது? சீரியல். ஷீ வில் பி வாட்சிங் சீரியல். எப்போ? at 6 PM. ஓகேவா? மாலை 6 மணி. at 6 PM. சொல்லுங்க. ஷீ வில் பி வாட்சிங் சீரியல் at 6 PM. அவள் மாலை 6 மணிக்கு சீரியல் பார்ப்பாள். இது எப்படி எழுதலாம்? ஷீ வில் பி வாட்சிங். ஓகேவா? verb எழுதியாச்சா? எப்போ? மாலை 6 மணிக்கு at 6 PM. கிளியர் ஆச்சா? ரைட். இப்போ இட்டு பாருங்க. இட் வில் பி பிளஸ் verb பிளஸ் ing. ஓகேவா? சரி, இது எப்படின்னு பார்ப்போம். அது நாள் முழுவதும் கூச்சலிடும். அது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு நாயா கூட இருக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அதுனா என்ன? இட்டு. அப்புறம் என்ன வரும்? நீங்களே ட்ரை பண்ணுங்க. இட்டு வில் பி. கூச்சலிடும்ன்றது வர்பு. கூச்சலிடும் வர்புக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஷவுட்டிங். ஓகேவா? ஷவுட். கூச்சலிடுறது பேர் என்ன? ஷவுட். இட் வில் பி ஷவுட்டிங். ஓகேவா? இட் வில் பி ஷவுட்டிங். நாள் முழுவதும்னா என்ன? ஆல் டே, நாள் முழுவதும். இட் வில் பி ஷவுட்டிங் ஆல் டே. ஓகேவா? நாள் முழுக்க, ஆல் டே, எல்லா நாளும். அதாவது நாள் முழுக்க, ஆல் டே, ஓல் டே, ஆல் டே இப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இட் வில் பி ஷவுட்டிங் ஆல் டே. அது நாள் முழுவதும் கூச்சலிடும். இட் வில் பி ஷவுட்டிங் ஆல் டே. எல்லாம் ஓகேவா? அந்த நாள் முழுக்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளியர் ஆச்சா? ஓகே, இப்போ ட்ரை பண்ணுவோமா இந்த இதை? ரைட். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹீ டேஷ் டு ஹிஸ் ஹோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஹீ டேஷ் டு ஹிஸ் ஹோம். ஹீ அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஹீ வில் பி going to his home. correct. he will be going to his home. அவன் வீட்டுக்கு போய்கொண்டிருப்பான். அவன் வீட்டிற்கு போய்கொண்டு இருப்பான். நெக்ஸ்ட் பாருங்க. யூ டேஷ் அட் த மார்க்கெட் டுமாரோ. டுமாரோன்னு வந்துட்டு இப்போ ஃபியூச்சர் டென்ஸ். வில் பி ஷாப்பிங். சொல்லுங்க என்ன வரும்? யூ வில் பி ஷாப்பிங் அட் த மார்க்கெட் டுமாரோ. நாளைக்கு நீங்க இந்த நேரத்தில் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க. நாளைக்கு மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது பாருங்க. ஆஃப்டர் 10 years ஐ டேஷ் இன் பாரிஸ் வில் பி லிவிங். கரெக்ட். ஐ வில் பி லிவிங். ஆஃப்டர் 10 years 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பாரிஸில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐ வில் பி லிவிங் இன் பாரிஸ். நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். அருண் டேஷ் திஸ் புக் திஸ் டைம் டுமாரோ. திஸ் டைம்னு வருது. ஓகேவா? டுமாரோன்னு வேற வருது. அப்போ என்ன வரும்? வில் பி ரீடிங். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அருண் வில் பி ரீடிங் திஸ் புக் திஸ் டைம் டுமாரோ. இந்த நேரத்தில் அருண் இந்த புக்கை படித்து கொண்டிருப்பான். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. இதை சொல்லுங்க. த பேபி டேஷ் இன் த ஈவினிங்.
கரெக்ட் தான். will be sleeping. the baby will be sleeping in the evening. குழந்தை சாயந்தரம் தூங்கி கொண்டிருக்கும். சாயந்தரம் தூங்கி கொண்டிருக்கும். ஓகே. மாலா dash next month travel. மாலா வில் பி டிராவலிங். கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த மாதம் மாலா டிராவல் பண்ணிட்டு இருப்பா, ஊருக்கு போய்கிட்டு இருப்பா அப்படின்னு அர்த்தம். இட் டேஷ் கிராஸ் அட் 3 PM. இட் வெர்பு. வில் பி ஈட்டிங். ஆமாம், வில் பி போட்டு ஐஎன்ஜி போட்டு ஒரு வெர்பு போட வேண்டியதானே. இட் வில் பி ஈட்டிங். அது 3 மணிக்கு புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இட் வில் பி ஈட்டிங். ஓகே. ஷீ டேஷ் பிரியாணி ஆன் சண்டே. ஸோ சண்டேல என்ன பண்ண போறா? ஷீ வில் பி குக்கிங். கரெக்ட். அவ சண்டேல பிரியாணி சமைச்சு கொண்டிருப்பாள். ஓகேவா? சண்டே அன்னைக்கு பிரியாணி சமைத்து கொண்டிருப்பாள். ஷீ வில் பி குக்கிங் பிரியாணி ஆன் சண்டே. நெக்ஸ்ட் பாருங்க. அட் 10 o'clock டுமாரோ ஐ டேஷ் ஃபார் த ட்ரெயின். 10 மணிக்கு நாளைக்கு 10 மணிக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? will be waiting for the train. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சரை நானே சொல்லிட்டேன், பரவாயில்ல. இதை நீங்களே ட்ரை பண்ணி எழுதுங்க பார்ப்போம். at 10 o'clock tomorrow I dash for the train. ஆன்சர் எழுதுங்க. அடுத்தது பாருங்க. they dash to office. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே. இது ரெண்டுத்துக்குமான ஆன்சரை கமெண்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கிளியர் ஆச்சா? ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு செயலை இன்னும் நடக்க போறத கண்டினியூஸா சொல்ற மாதிரி, நடந்து கொண்டிருக்கா மாதிரி சொல்றது. ஓகேவா? ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கா மாதிரி ஃபியூச்சர்ல சொல்றதா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஜஸ்ட் அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? ஐ, யூ, வி, தே, ஷி, ஹி, இட் எதுவா இருந்தாலும் பக்கத்துல ஒரு வில் பி போட்டுட்டு அது பக்கத்துல ஒரு வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் அதுக்கான ஒரு ஃபார்ம். ரைட். ஸோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நான் பாடிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொந்தமா எழுதி பாருங்க. சிம்பிள், அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி எழுதலாம், சிம்பிள் ஃபியூச்சர்ல அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, புரிஞ்சுதா? டவுட் எதுவும் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓகே, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.